எத்தனை சாட்சிகள். என் தகப்பனார் சொன்ன இன்னொரு சாட்சி, அந்த ஃபேமிலி இன்னைக்கு அந்த பிள்ளைங்கெல்லாம் நல்லா வளர்ந்து, அந்த பிள்ளைங்கெல்லாம் நல்ல கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு நல்ல பிளஸ் ஆகிருக்கிறாங்க. அவர்களுடைய சிறு பிராயத்தில் அந்த தாயார் ரட்சிக்கப்பட்டு, அந்த குடும்பத்தில் அந்த தாயார் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவருடைய கணவன் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிடைக்கிற எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி வைப்பாங்க. சண்டே ஆனால் சர்ச்சுக்கு காணிக்கை கொடுக்கறதுக்கு. அப்படி ஒரு நாள் சண்டே காலையில் சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் சமையல் பண்ணலான்னு பார்த்தா, வீட்டில் என்ன இல்லைன்னா சாப்பாடு எதுவுமே இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி வச்ச அரிசி இருந்திருக்கு. அது நம்ம கர்த்தருக்குன்னு வச்சது, அதில் கை வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு பிள்ளைங்க ஒரு 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க உண்டுன்னு நினைக்கிறேன். அப்போ இவங்க அந்த காணிக்கை கொண்டு சர்ச்சில் கொடுத்துட்டாங்க. சர்ச்சில் ஃப்ரெண்டில் கொண்டு வச்சு ஜோமெண்ட் வந்தாச்சு. இப்போ மதியம் வரைக்கும் பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க. புருஷன் காலில் வர்றாரு, வந்துட்டு என்ன வீட்டில் ஒன்றும் இல்லையான்னு. இல்லை வீட்டில் ஒன்றும் இல்லை, அதான் கொஞ்சம் அரிசி நீ எடுத்து வச்சிருப்பிய, அதை நான் காலிலே சர்ச்சில் கொண்டு வச்சுட்டுன்னு சொன்னது அவருக்கு பயங்கர கோவம் வந்துட்டு. சரி, நீ மற்ற நாள் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஆகாரம் இல்லை, எதுவும் இல்லை, நீ இப்படி இதில் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நல்ல சத்தம் போட்டு வெளியே போய், நான் வர்றதுக்குள்ளே வீட்டில் சாப்பாடு இருந்திருக்கணும் சொல்லிட்டு கோவத்தில் வெளியே போயிட்டார். இந்த தாயார் பிள்ளைங்களை நீங்கள் வெளியே போய் விளையாடுங்கம்மான்னு சொல்லிட்டு வெளியே போய் விளையாட விட்டுட்டு, இந்த தாயார் அந்த குடிசை வீட்டில் ஒரு பாயை போட்டு முழங்கால் படிட்டு, ஆண்டவரே உங்களை ஆராதிக்க போயிட்டு வந்தேன். பிள்ளைங்க மத்தியானம் பசிக்குன்னு வருவாங்க, என் ஹஸ்பண்டும் பசிக்குன்னு வருவாங்க, நான் என்ன கொடுப்பேன்னு தெரிலப்பா, நீங்கள் தான் போஷிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது பிள்ளைங்க டக்கு டக்கு டக்குன்னு கதவை அடைக்கிறாங்க. கதவை அடிச்சோன்னு, அம்மா கதவை தரங்க என்னன்னு சொல்லி கதவை திறந்தா ஒருத்தங்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஒரு கார் நிற்குது. ஒரு பிரதர் வந்துட்டு சொன்னாங்க, அது ஒரு மலைப்பகுதி, நாங்கள் ஒரு டீமாக இங்கே ட்ரிப்புக்கு வந்தோம். ஆனால் நிறைய பேர் உடம்பு சரியில்லாமல் பல சூழ்நிலைகள் வரல. என்ன பண்ணோன்னு, நாங்கள் நிறைய ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். அதை அது வேஸ்ட் பண்ண நாங்கள் விரும்பலை. அப்போ தான் அந்த பிள்ளைங்கெல்லாம் விளையாடிட்டு இருந்ததை பார்த்தோம். நாங்கள் தயவு செய்து நீங்கள் இதை எடுத்துப்பீங்களா அப்படின்னு சொன்னாங்க. இவங்க கதை தட்டு, இவங்களுக்கு கனவா நனவான்னு தெரில. வந்தா இலை வருது, 5 கோட்டு வருது, பருப்பு வருது, சாம்பார் வருது. சிலர் முகத்தை பார்த்தா 2 வெரைட்டி பாயாசம் வருது. இந்த தாயார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கதவை போட்டுட்டு போய் ஆண்டவருக்கு திரும்ப தேங்க் பண்ணிட்டு எல்லாம் உள்ள. இப்போ பிள்ளைங்களெல்லாம் உட்கார வச்சு இலை போட்டு எல்லா சாப்பாடு விளம்பிட்டு இருக்கும்போது குடும்ப தலைவர் வருகிறார். உள்ள பார்த்தா அவருக்கு இப்போ நம்ப முடியல. இந்த பெரிய அதிசயம் நடந்தது ஒரு நேரத்துக்காக. ஆனால் இன்னைக்கு அந்த குடும்பத்தை குறித்து என் தகப்பனார் சொன்ன செய்தி, அந்த பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு கோடீஸ்வரர்களா இருக்கிறாங்க. சாதாரண துவக்கம், அற்பமான ஆரம்பத்தை யார சட்டை பண்ணலாம்? அற்பமான ஆரம்பத்தை யார சட்டை பண்ணலாம்? நீதியும்